கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஆதியாகமம் 24:31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணிருக்கிறேன் என்றான். அன்புக்குரியவர்களே, எஜமானின் இருதயத்தை குளிர பண்ணின எலியேசருக்கு எஜமானின் திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி எடுத்து முன் கால்வை எலியேசருக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம். அவர் லாபான் அண்டை வந்தபோது லாபான் அவரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், வெளியே ஏன் நிற்கிறீங்க? வீடு இருக்கு, இடம் இருக்கு, எல்லாம் ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா. உண்மையாகவே இந்த காலை வேளையில நம்மை சிருஷ்டித்த ஆண்டவரின் இதய துடிப்பை அறிந்து செயல்பட நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் காதிலே ஒரு சத்தம் கேட்கும், என் மகனே, நீ கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள் நீ பிரவேசி, என் மகனே, உனக்கு சகல நன்மைகளையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்ற சத்தம் உங்க காதுல தொனிக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற இந்த வேளையில எப்படிப்பட்ட தோல்வியோடும் எப்படிப்பட்ட வேதனையோடும் எப்படிப்பட்ட நஷ்டத்தோடும் நீங்கள் அங்கலாய்த்து நீங்கள் துடித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக துல்லியமாய் கடந்து வருகிறது. கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்படையுங்கள். கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசித்து காணாத இன்பங்களையும் காணாத ஆசீர்வாதங்களையும் கண்டு அனுபவித்து நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எலியேசருக்கு கிடைத்த பாக்கியத்தை இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரும்படியாக நான் வேண்டுகிறேன். கர்த்தருடைய திட்டத்தை செய்ய இப்பொழுதே இந்த ஜெபத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க மேல தேவனுடைய பாக்கியம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மைகள் இறங்கி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.